ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன புதிய காணொலி என்றதை தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் அது உங்களுக்கு விரிவாக என்ன விளக்கம்ன்றதை தர இருக்கிறேன். அதாவது கத்தாரில் நாங்கள் இந்த ஷூவை தைக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே இப்போ நம்ம நாட்டில் இப்போ ஒரு ஷூ இல்லாட்டி ஒரு பேக்கோ பின்னா தைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஸோ அது மாதிரி கத்தார்லேயும் இங்கே ஒரு ஆள் 20 வருஷமாக இந்த தொழிலை செய்து வாரார். அவர் எவ்வளவு நல்ல வடிவாக செய்தார், அதுக்கு எவ்வளவு நான் காசு கொடுத்திருந்தேன் என்ற விவரங்களை நான் இந்த காணொலி ஊடாக தர இருக்கிறேன். காரணம் என்னென்னா, இது ஒரு நீங்கள் நினைக்கலாம், இது பொதுவாக எல்லாரும் எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் என்னத்துக்காக இதை நான் போடுறேன்னா, இங்கே இருக்கிறவங்க கூட சில நேரத்தில் அதை எவ்வளவு முடியும், ஒரு ஷூ தைக்கிறதுக்கு எவ்வளவு, பிஞ்சர் ஷூ தைக்கிறதுக்கு எவ்வளவு முடியும், பேக் எவ்வளவு முடியும்ன்றது தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அது ஒரு அனுபவமாகவும் இருக்கும். அதை காணொலியாக எடுத்திருந்தேன்னா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது தொடர்பான வீடியோவில் பார்க்கலாம். மிஸ்டர் பேட்டி தமிழர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சப்போர்ட்டை தாங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு அல்சாத்தில் ஃபுட் பேலஸுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் இலகுவாக அல்சாத் மெட்ரோ ஸ்டேஷன் ஊடாகவும் வரலாம். குறிப்பாக இந்த ஷூ, அதாவது ஆஃபீஸுக்கு போடுற ஷூ தான் பிஞ்சிருந்தது. உண்மையிலேயே நாட்டில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் அவங்களோட கைவண்ணத்தை வடிவாக காட்டியிருந்தாங்க. ரொம்பவே நல்ல முறையில் தான் இதை தைச்சி எனக்கு தந்திருந்தாங்க. இது தைக்கிறதுக்கு எனக்கு அவங்க எடுத்த கோஸ்ட், அதாவது இவ்வளவு எடுத்தவங்கன்னா 15 ரியால் எடுத்தவங்க. இன்றைய நாட்டு காசு இவ்வளவு வரும், ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் எவ்வளவு வரும்ன்றது நான் கட்டாயம் கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். குறிப்பாக இந்த தொழிலை அவர் 20 வருடங்களாக இந்த கத்தாரில் மேற்கொண்டு வாராம்னு சொல்லியிருந்தார். எல்லாருக்கும் இது என்னது புதுசாக ஒரு காணொலியாக இருக்காது, ஏன்னா இது ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் இங்கே நல்ல முறையில் அவங்க செய்திருந்தாங்க. இங்கே இப்போ பேக்குகள் தைக்கிறது மற்றும் பேக்குகளுக்கு ஜிப் போடுறது, ஷூ தைக்கிறது, செப்பல் தைக்கிறது, எல்லா வேலைகளும் நல்ல வடிவாக செய்து. ஸோ எங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு சப்போர்ட்டை நான் இந்த காணொலியாக எடுத்து நான் போட்டிருக்கிறேன். கட்டாயம் உங்களோட வீடுகள்லையும் கத்தாரில் இருக்கிறவங்க ஷூவில் எதுவும் பிஞ்சிருந்தால் கட்டாயம் இந்த இடத்துக்கு வரலாம். நல்ல வடிவாக செய்து தந்திருந்தார். அல்சாத்தில் ஃபுட் பேலஸுக்கு பக்கத்தில் நீங்கள் மெட்ரோ மூலம் வந்தீங்கன்னா அல்சாத் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் நடக்கிற தூரத்தில் தான் இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க இங்கே வந்து நீங்கள் தைச்சிக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த ஷாப் ஓப்பனிங் டைம் என்னென்னா, ஈவினிங்கில் 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், இரவு வரைக்கும் அவர் ஓப்பன் பண்ணியிருக்கார். ஃப்ரைடேலேயும் அதே நேரம் தான், 4 மணி மூலம் ஈவினிங் 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கார். அவரோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் வர்றதுக்கு முதலே கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இலகுவாக இருக்குது. मतार का टीम वाला जो है लुलू, उसमें बंगाली की दुकान रखी हुई है ना घड़ी की। लेकिन बहुत दूर रखा है वो साबिर का पास रखा है उससे।
10 മിനിറ്റ് ആയിരങ്ങനെ കറങ്ങിയാണ് 10 മിനിറ്റ് എത്തിച്ചു ഇവിടെ ഞാൻ ആടെ പൊട്ടിക്കേണ്ട വേറെ ചെയ്യുന്നു. நல்லபடியாக தச்சு இந்த ஷூவை வடிவாக தந்திருந்தார். அந்த ஷூ தச்சதும் இல்லாமல் அதுக்கு ஒரு கம்மும் அதில் அப்ளை பண்ணி தந்திருந்தார். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு காணொளியூடாக உங்களை சந்திக்கும்படி விடைபெற்று செல்லும் நான் உங்களில் ஒருவன்.